ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சுகர், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கோகோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில், அன்ஃப்ளேவர்டு ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் வந்து கால் கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து தின் பேட்டர் கன்சிஸ்டன்சி, நல்லா வந்து ரொம்ப தின்னான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் கலர், டொமேட்டோ ரெட் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். இந்த கேக்குக்கு வந்து மெயினாக வந்து கலர் தான் ரொம்ப முக்கியம். ரெட் வெல்வெட், அது பேர்லேயே ரெட் இருக்குது பாருங்கள். ரெட் வெல்வெட் கேக்கு. இங்கே பாருங்கள் பேட்டர் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் சாஃப்டாக வரும் கேக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறேன். நீங்கள் பேப்பர் ஃபாயில் இல்லைன்னா டஸ்டிங் மெத்தட், அதாவது எண்ணெயை பாத்திரத்தில் தடவிட்டு நல்லா வந்து மைதா மாவு போட்டு நல்லா தூவிட்டு அதில் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஒட்டாமல் வரும். என்னோடய அனதர் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதை வந்து நல்லா வந்து ஏர் பபிள் இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் அவனில் எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் காட்டுறேன். அவனில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இது மாதிரி குத்தி பார்த்தா எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து கேக் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நான் விப்பிங் க்ரீம் பவுடர் அது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதில் வந்து நல்லா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சுகர் மாதிரி கரைஞ்சிடும். இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குன்னு கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் எக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ளஃபியாக அழகாக வந்துடும். இப்போ வந்து நான் வந்து கையிலேயே ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ வந்து க்ரீம் சீஸ் போட போகிறோம். இந்த ரெட் வெல்வெட் கேக்கே வந்து மெயின் வந்து க்ரீம் சீஸும் அந்த ரெட் கலரும் தான். இப்போ க்ரீம் சீஸ் வந்து நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் எடுத்துன்னு வந்துட்டு அதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். என்னோடய விப்பிங் க்ரீமில் ஆல்ரெடி வந்து சுகரும் இருக்குது, வெனிலா எசன்ஸும் இருக்குது. உங்கள் விப்பிங் க்ரீம் பவுடரில் அதெல்லாம் ஆட் ஆகலைன்னா நீங்கள் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த விப்பிங் க்ரீம் வந்து இந்த சீஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திருப்பியும் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஷார்ப் எட்ஜ் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் இல்லைன்னா வந்து அது உருகிடும், அந்த கேக்லேயே உருகிடும், மேலே தனியாக நிற்காது. அதுக்காக தான் அந்த ஷார்ப் எட்ஜ் கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கேக் வந்து நல்ல பக்காவாக கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறோம், அதாவது நடுவில் வந்து லேயருக்கு டிவைட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட லாங் நைஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து டென்டல் ஃப்ளாஸ் வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது நூல் இல்லை இதுவும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து நடுவில் வந்து நான் வந்து இந்த க்ரீம் வந்து வைக்க போகிறேன். நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக் லேயராக அப்ளை பண்ணுங்கள். இந்த க்ரீம் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இதுவாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ளே இறங்காது. தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கேக்கில் சோக் ஆகிடும், நல்லா கேக்கில் ஊறி போய்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீம் டேஸ்ட் தனியாக தெரியவே தெரியாது. இப்போ இந்த கேக் வந்து நல்லா வந்து வச்சு மூடிட்டு மேலே வந்து ஒரு சின்ன லேயர் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஈவனாக வருது, ஏன்னா கேக் வந்து கொஞ்சம் வந்து மேலே உப்பி வந்துட்டுருக்கோம். அதை வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து க்ரீம் சீஸை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உங்களுக்கு தேவையானது என்னென்னா க்ரீம் சீஸு, அதுக்கப்புறமா வந்து ஃபுட் கலர், பவுடர் விப்பிங் க்ரீம். நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சும் நீங்கள் வந்து அதை பீட் பண்ணி நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் மாதிரி ரெடி பண்ணலாம்.
விப்பிங் க்ரீமுக்கு மெயினான நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த ஷார்ப் எட்ஜ் கன்சிஸ்டன்சி. அந்த விஸ்க்லேருந்து எடுத்தால் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக நிற்கணும். அப்போ தான் வந்து அது வந்து தண்ணி மாதிரி வந்து சோக் ஆகாது, கேக்கில் தனியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் மேலேருந்து கட் பண்ணி எடுத்த லேயரில் தான் இந்த கேக்கை வந்து உதிர்த்து மேலே வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பக்காவான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு.